ஆக்சுவலா வந்து அவர் அந்த படம் அந்த மாதிரி அது என்னன்னு தெரியல எனக்கு அவர் வச்சிட்டு இருக்காரு. நான் இந்த படத்தோட கண்டினியூஷனுக்காக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். சார் கேமரால யார பண்றீங்களா? இல்ல இப்போதைக்கு அந்த ஐடியா இல்ல. அப்படியே இருந்தாலும் இப்ப சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? இல்ல இந்த படத்துல யாரும் இருக்காங்களா? இந்த படத்துல அதான் அது இப்ப சொல்ல முடியாது அப்படியே இருந்தாலும். ஏன்னா படத்துல ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தானே அது இருக்கும். ஆனா அப்படின்னு எதுவும் இல்ல. அப்படி இருந்தாலும் சொல்ல மாட்டோம். இன்னைக்கு இது நிறைய போஸ்டர் டிசைன்ஸ் பண்ணோம் சார். ஸோ இதுல இன்னைக்கு 15th வந்துடும் சார் கஸ்தூரி மேடம் போஸ்டர். டைரக்டர் சந்தானம் சார் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா போற போக்குல நெல்சன் சாரையும் கலாச்சிட்டாரு. அப்படியே காக்கா காக்கா அந்த இது சீனியும் எடுத்திருக்கீங்க. ஸோ இது ரெண்டுமே ஒத்துக்கிட்டாங்களா? அதே போல இந்த படம் முடிஞ்ச உடனே சந்தானம் சார் இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணுவாரா? கண்டிப்பா அது படத்துல ரிவ்யூ வருதானே. இது யாரையும் கலாச்சி பண்ணல. இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள ஒரு கிங்ஸ்லியாவே இருக்காரு. ஸோ அதை சொல்றதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் அவர் டைரக்டர் நெல்சன் தான். ஸோ அதனால தான் அதை மாதிரி ஒரு டைலாக் பண்ணோம். இல்ல அதுலயே சொல்லியிருப்பாரு, டேய் நீ நெல்சன் படத்தை ப்ராடக்டா நெல்சன் ஒரே மாதிரி கொண்டு போவாரா, நீ ஏன்டா மாத்துற அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட்டிருப்பாரு. அதனால தான் கேட்டேன். நெல்சன் எதுவும் இது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலையா? இல்ல இப்ப என்னன்னா ஒரு டைரக்டருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இவர் படம்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஆனந்த் படம் அப்படின்னாலே நிறைய கொஞ்சம் கிண்டல் அந்த சட்டையர் அந்த ஸ்பூஃப் இருக்கும். சில படத்தோட ரெஃபரன்ஸை வச்சு அவர் கிண்டல் அடிப்பாரு. அப்புறம் சில பேரோட கேரக்டர்ஸ் வச்சு பண்ணுவாரு. ஆனா அது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல எல்லாரும் தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு தெரிகிறது மட்டும்தான் பண்ணுவோம். இல்லைன்னா அது பண்றது கிடையாது. இப்போ நாங்க ஜாலியா பேசிப்போம். ஆனா இவர்கிட்ட பேசினா செட் ஆகாதுன்னா அதை நாங்க அவங்க தொட மாட்டோம் சார். இப்போ நீங்க பார்க்கிங் காசு கோவிந்தா, டிக்கெட் காசு கோவிந்தான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றீங்க. லேட்டஸ்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேட்டரை விட்டு வெளியே வரும்போது பார்க்கிங் காசு வேஸ்ட், பாப்கார்ன் காசு வேஸ்ட்னு சொல்லியிருக்கீங்க. எந்த படத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கீங்களா? இல்ல எந்த படத்தையும் மென்ஷன் பண்ணல. ஆடியன்ஸ் மக்கள் டெய்லி என்ன பேசுறாங்க, டே டு டே அவங்க என்ன கரண்ட் சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதை எடுத்து நம்ம படத்துல வைக்கிறோம். எப்பவுமே படம் அதுதானே, என்ன நடக்குதோ அதை நம்ம எடுத்து அது சினிமாவா காட்டும் போது நல்ல ரீச் கிடைக்கும். ஆரியா ப்ரொடியூசரால சம்பளம் கரெக்டா கொடுத்துட்டாரா? ஆரியா கிட்ட கேக்குறீங்களா? சந்தானம் சார் சம்பளம் கேட்டது கொடுத்துட்டாரா? நான் கேட்டதை விட அதிகமாகவே கொடுத்துட்டாரு. அதாவது வந்துட்டு என்ன சொல்றது, நான் சொன்னேன் இல்லைங்களா, நாட் ஓன்லி இந்த படத்தோடைய சம்பளம்ன்றது இல்லாம என்னுடைய என்ன உனக்கு தேவை, எங்கேயும் போய் டக்குனு ஒரு அட்வான்ஸ் எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு கை நீட்டாத, எங்கேயும் வாங்காத, நீ வந்து 1 year ஃப்ரீயா வேலை செய்யினாங்க. அதான் நான் சொன்னேன், வீடியோட இடிச்சாங்க, புது வீடியோ இப்போ கட்டியிருக்காங்க. எல்லாம் காரணம் ஆர்யா பவன் தான் சார். இந்த படத்துல என்ன சொன்னாங்க, இந்த படத்துல பாத்தீங்கன்னா கவுண்டமணி சார் தான் ஒரு படங்கள்லாம் பாத்தீங்கன்னா பேர் வைப்பாரு. பொயாகா கச்சா மூஞ்சி, அனில் மூஞ்சி அந்த மாதிரிலாம். ஸோ நீங்க வந்து நிறைய பேருக்கு இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா கெளுத்தி, கெண்டை, குரங்க மீன் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்க. ஸோ இது எப்படி உங்களுக்கு மாட்டுதா? ஜிலேபி மூஞ்சிலாம் வந்து இல்லையே, நான் இதுல யாருக்கும் பேர் வைக்கலையே. பாட்டு எழுதும்போது அந்த கெளுத்தி என்ன அது பண்ணுது? அவருடைய பேரே கெளுத்தி தான். ஒரிஜினல் நேமே கெளுத்தி. ஒரிஜினல் பேரே கெளுத்தி தான். என்ன கெளுத்தி இல்ல நாங்க வைக்கல, அவன் ஒரிஜினல் பேரே அதுதான். சார் உங்களுக்கு சூர்யா ஜோதிகா பாட்டு எடுக்கும்போது கௌதம் மேனன் வந்து என்ன சொன்னாருன்னா அவர் படத்தையே ரீக்ரியேட் பண்ணிருக்காரு. அதுவும் நீங்க தான் சொல்லணும், கிண்டல் பண்ணி நீங்க ரொம்ப எடுத்துக்க மாதிரி எடுத்துக்கு. அது யாஸ்ரீ ஆனந்த் கூட ஸ்லோ மிஷன்ல கூட விட்டார். ஒத்துக்கிட்டாரா இப்படி? இல்லண்ணா, இப்போ அதான் நான் சொல்றேன், இப்போ நீங்க பாக்குறது ஒரு ட்ரெய்லர் இந்த டீசர்லாம் என்னன்னா உங்களுக்கு படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நாங்க துண்டா கட் பண்ணி வைப்போம். ஒரு முன் கதை என்ன பின் கதை எதுவுமே தெரியாது. அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, இது என்னவா இருக்கும், இது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அந்த ஒரு வைரலுக்காக தான் அதை பண்றோம். பட் படமா நீங்க பார்த்துட்டாங்க அது ரொம்ப கிளியர் பிக்சர்ல கரெக்டா வரும். என்ன சொல்லுங்க, அந்த பாட்டை பார்க்கும்போது சூர்யா ஜோதியாக்கும் வராதா, சூர்யா ரசிகர்களுக்கும் வராதா? நீங்க எவ்வளவு கிண்டல் பண்ணிருக்கீங்க? இல்ல இது கிண்டலாவே வராதுண்ணா. இப்ப என்னன்னா அவரு அந்த படத்தோட இயக்குனர், அவரு அதை பண்றாரு. அது ஏன் பண்றாரு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை சொல்லும்போது கண்டிப்பா தப்பா இருக்காது. நிறைய படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க. அது கரெக்டா அந்த கதையோட ஒத்து வந்தா ஓகே. திடீர்னு துண்டா சும்மா வெறுப்பேற்றதாக வச்சுன்னா தப்பா இருக்கும். அண்ணா உங்களுக்கு வந்து ஆரியாவை ரொம்ப பிடிக்கும். இப்போ ப்ரொடியூசரா நல்லா பிடிச்சிருக்கா, நண்பரா பிடிச்சிருக்கா? ஆரியாவையா? இல்லை ரெண்டுமே தான். ஏன்னா நண்பனாக இருந்ததுனால தான் அந்த ப்ரொடியூசராக மாதிரி. 2 பேருமே வந்துட்டு என்ன சொல்கிறது, ப்ரொடியூசராக இருக்கும்போது சில நேரத்தில் சண்டை வரும், நண்பனாக இருக்கும்போது சண்டை வராது. அடிக்கடி கோச்சுப்பான். இது மாதிரி வந்துட்டு இது நான் சொன்ன இது மாதிரி பண்ணவே இல்லை, இது பாரு இப்படி ஆயிடுச்சுன்னு. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கே கால் பண்ணி நான் வந்து உனக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் நான் சும்மா தான் பேர் வச்சேன், நீ நிஜமாலே பண்ணிட்டு இருக்க அப்படின்னா. ஏன் என்னென்ன வேட்டையன் ஷூட்டிங்கில் எவ்வளோ செலவு தெரியுமா அப்படின்னா, தெரியாது மச்சான் இவ்வளோ செலவு அப்படின்னா. நம்ம ஷூட்டிங்கில் எவ்வளோ செலவு தெரியுமா, எவ்வளோன்னா அதே செலவு, அதே 200 பேர், அதே இது. நான் உனக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் பேர் வச்சா சூப்பர் ஸ்டார் இவ்வளோ நீ செலவு பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டான். அப்போ நான் சொன்னேன், இல்லை வச்சா இது மாதிரி இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு. அதுக்கப்புறமா ரொம்ப சண்டை ஆயிடுச்சு. டக்குன்னு என்ன பண்ணுவேன்னா ஒரு 2 நாள் ஈஷாக்கு போயிடுவேன்.
உடனே ஃபோன் அடிப்பான், அங்கே அடிச்சிட்டு இல்லை சத்குருட்ட காசு வாங்கி கொடு அப்படின்னுவான். ஏய் அவர் பேப்பரா காசு வாங்கி தர முடியல, நீ அங்கே தானே போற, எனக்கு காசு வாங்கி கொடுத்துட்டு போ, அவர் பேர் போட்டு ப்ரொடியூசர் அப்படின்னுவான். சரி மச்சான் வந்து. ஸோ ப்ரொடியூசர் இருக்கும்போது அடிக்கடி சண்டை வரும், நண்பனாக இருக்கும்போது எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக ஜாலி. ஆமாம் கொஞ்சம் அடிக்கடி நடக்கும். சார் போன மேடையில் அவங்கள கடவுளாக பார்த்து காலில் உண்டாரு கூல் சுரேஷ். இந்த படத்தில் இருக்கிறாரா? காணும். இல்லை இந்த படத்தில் இல்லை, கடவுளை கொஞ்சம் அவருக்கு தர்ஷனத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படம் போட்டு 1 மணி நேரம் கழிச்சு வர்றாங்க, ஓசி டிக்கெட்டில் வராங்கன்னு சொல்றீங்க, அதை யார் சொல்றீங்க? இல்லை இப்போ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல வந்துட்டு இஷ்யூ பண்றாங்க, ஏதோ ஒரு டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை ஃபேன் ஷோ போடுறாங்க, ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் கும்பலில் சில பேர் வராங்க, வந்துட்டு அவங்கெல்லாம் சில விஷயங்கள்லாம் பேசுறாங்க, அது வந்துட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வைரல் ஆகுது. அது நிறைய என்ன சொல்றது ரிவ்யூஸ் ஷோஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ இதை வந்துட்டு வைரலாக நிறைய பேர் பேசுறாங்க, கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க, இவன் ஓசி டிக்கெட்ல வந்தவன்பா, இவன் பார் லேட்டா டார்ச்சர், இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ்ல வர்றது. அது எல்லாத்தையும் எடுத்து தான் அந்த லிரிக்கெல்லாம் கெழுத்தி எழுதுனது. ஸோ எழுதும்போது நல்லா இருந்துச்சு, நாங்கள் கேட்டோம், இதெல்லாம் லைவ்ல இருக்குன்னா சரி ஓகே பண்ணிட்டோம். நீங்க இந்த படத்துல எப்படி ஓசி டிக்கெட் வாங்கி படம் பாக்குறீங்களா இல்ல தியேட்டர்ல போய் வாங்கி படம் பாக்குறீங்களா? நான் கொஞ்சம் ஓசி டிக்கெட் தான், ஏன்னா ரிவ்யூ பண்றோம் இல்லைங்களா, அப்போ ரிவ்யூ பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஷோ போடுவாங்க, அப்போ போவோம், அதனால என்ன வச்சு அதை கலாச்சி பண்ணியிருக்காங்க. ஆனா சந்தானே இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா உங்க நட்பு சைட்ல வந்து இழப்புகள், 2 இழப்புகள், சேஷன்னா இன்னொன்னு ஆண்டனி. ஸோ இந்த படத்துல சேஷு இருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா இப்ப இல்ல. ஸோ ஒருவேளை சேஷுக்கான ஏதாவது சீக்வன்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்களா? அது இல்லாம டிடின்ற இதுக்கு வழக்கம் போயிட்டு இருக்கு. இல்லை இருக்கு, அதாவது வந்து எங்கள் டீம் எல்லாருக்குமே தான் நாங்கள் எழுதுவோம், அதில் இருந்துச்சு. ஆனால் பட் காலத்தின் இது அவர் இல்லை, பட் எல்லாருக்குமே எங்கள் டீமில் எல்லாருமே வச்சு தான் எழுதுவோம். இப்போ கம்ஃபர்ட் ஜோன்னு ஒரு சில ஹீரோஸ் இருக்காங்க, அதே டைரக்டர் அதே டீமோட. இந்த ஹீரோஸ்க்கு வந்துன்னா உங்களோட டீம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பார்ட் 1, இப்போ 2, இதுக்கு அப்புறம் 3 பண்ண போறேன்னு சொன்னீங்க. ஸோ இதை தாண்டி நீங்கள் சந்தானமா ஒரு ஆக்டரா, இப்பவுமே ஆக்டரா, இதை தாண்டி ஒரு லெவலுக்கு வர வாய்ப்பு இருக்கா? இல்லை இப்போ என்னென்ன படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் ஒரு படம் பண்ணோம் டக்குன்னு இன்னொரு கதை அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஓப்பன் மீடியாவாகி போச்சு, ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்தோடனே ஹாலிவுட் படத்துலேருந்து எல்லா படங்களுமே ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஸோ ஒரு டைரக்டரோட ட்ராவல் பண்ணி ஒன்று சிங்க் ஆகி ஒன்று வந்து செட் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 2-3 படம் ஆகுது. அதனால தான் டக்குனு மாற்றி போக முடியல, ஏன்னா என்னுடைய சிங்க் அவருக்கு தெரியணும், அவருடைய சிங்க் எனக்கு தெரியணும், அதுக்காக தான் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறமே தவிர மற்றபடி. சந்தனம் சார் இங்கே தான் திருப்பி உங்களுடைய நட்பு வந்து சிம்புவோட வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அண்ட் அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு உங்ககிட்ட, நீங்க மறுபடியும் காமெடியனாகவும் படம் வந்து நடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த ரிக்வெஸ்ட்டை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க? இனிமேல் சந்தானம் காமெடியானவும் அடிக்கடி படத்துல பார்க்க முடியுமா? ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அந்த ஃபேன் பேஸ் நீங்க மறுபடியும் காமெடியன் ரோல்ஸும் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லை அதுதான், இப்போ காமெடி ரோல்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த சந்தானத்தை பார்க்க முடியாது நிச்சயமாக, அந்த மாதிரி ஒரு சந்தானம் இருக்காது. ஏன்னா அது இப்போவே ஆடியன்ஸு டிவியில் நிறைய ஷோஸில் நிறைய ஆதித்யா சேனல் சிரிப்புலாம் பார்த்துட்டாங்க, நீங்களும் யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கீங்க. ஸோ புதுசாக ஒன்று பண்ணணும், அதை எப்படி டிசைன் பண்ணி பண்ணணுன்றதை நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்டு எல்லா படத்துலையும் என்னால் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கமிட் ஆகி ஹீரோவாக பண்ணக்கூடிய அட்வான்ஸ் கொடுத்து ஒரு 3-4 பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அதுவும் நான் பண்ணணும். இப்போ அதுவே நான் ஒரு படத்தை திருப்பியும் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் எஸ்டிஆருக்காக அதை பண்ணுறேன். அவருக்கு அதை என்ன மாதிரி பண்ண முடியுன்றதை நான் இப்போ டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஆர்யாவோட ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, நான் வடக்குப்பட்டி ராமசாமிலே சொன்னேன் ஆர்யாவோட நான் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கமிட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கும் பேசிட்டு இருந்தோம், பட் இவன் எப்போ பண்ணுவான்னு தெரியல. இவங்கிட்ட அப்படின்னா ஆர்யா கியூபுக்கே 1 wicket தான் அனுப்பினேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆனந்தம் ஒரு லைன் ஒன்று எழுதியிருக்கான் எங்கள் 2 பேரை வச்சு, அதில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணலான் இருக்கோம். ஸோ பண்ணுவோம் கண்டிப்பாக, ஆனால் நிறைய பண்ணுவோம்னான்னு தெரியாது, பழச பண்ண மாட்டேன் நிச்சயமா. ஆனால் இந்த கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது. சிம்பு சார் சொன்னார், தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்கள் குறைஞ்சிட்டாங்க, காமெடியும் கம்மியாக எடுத்து சொல்கிறாங்க, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவர் சொன்னதுக்கு என்ன வந்து பார்க்குறீங்க, நான் எப்படி சொல்கிறேன்? இல்லை அவர் உங்களுக்கு தான் சொன்னார், நீங்களாம் வந்து ஆக்டராகி போயிட்டீங்க, ஹீரோவாகி போயிட்டீங்க, ஸோ வந்து தமிழ் சினிமா காமெடி கம்மியாகிடுச்சு சொன்னார். இல்லை என்கிட்ட அவர் பர்சனலாக சொல்ல பப்ளிக்காக எல்லார்கிட்டையும் சொன்னார். அப்போ நீங்கள் நடிக்க வாங்கன்னு கூப்பிட்டா நான் அதுக்கு எஸ்ன்னு சொன்னேன், அதை நான் எப்படி சொல்ல முடியும்? ஆரியா சார், சார்பட்டா பயங்கர ஹிட், பிளாக் பஸ்டர், செகண்டும் வரப்போகுதுன்றாங்க, அதில் நீங்கள் இருக்கீங்களா? இல்லை அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசராக காலத்தில் இறங்க போறீங்களா சந்தானம் சார் வச்சு? இல்லை இப்போ சார்பட்டா வந்து ஆகஸ்ட்லேருந்து ஷூட்டிங், இப்போ பார்ட் 2, இப்போ வந்து வேட்டும் ரஞ்சித் சார் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அது ஆகஸ்ட்லேருந்து பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணேன் சார். நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் சந்தானம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்க ஆரம்பிச்சாரா, இல்லை அவர் சொல்கிறது நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்களா? ஏன்னா பாட்லேயே சொல்லியிருப்பாரு. இந்த படம் பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரொடியூசர்னு பேர் தான்,
பண்ணதெல்லாம் இவர் தான். ஏன்னா நான் சொன்னல ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போய் அந்த செலவு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். டேய் உண்மையான கப்பலில் ஷூட் பண்ணாலும் இவ்வளோ செலவாகுதுடா அப்படின்னு சொன்னேன். பட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் அப்படி எடுத்திருந்தா தான், இப்போ நீங்கள் அந்த குவாலிட்டியாக எடுத்திருந்தா தான் அது அதோட அவுட்புட்டு தேவைப்படுது. பட் அது வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எவ்வளோ கம்மியாக நம்ம பண்ண முடியுமோ, அது வந்து கம்மின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எங்களால் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீமை வச்சு அது மேக்ஸிமம் வேஸ்டேஜ் கட் பண்ணி அது பெஸ்ட்டாக பண்ண முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கோம். பட் எதுவுமே நான் கண்ட்ரோல் பண்ணலை. நான் ஒன்றே ஒன்று தான் அவர்கிட்ட சொன்னேன், எது தேவையோ பண்ணு, கண்டிப்பாக பண்ணாமல் இருக்காது. ஸோ அப்படி தான் இது பண்ணது. பட் ஃபுல்லாக பண்ணது அவர் தான். இல்லை சொன்னீங்க நான் வந்து அரசியல் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு. இப்போ அவங்க நண்பர் உதயநிதி சார் வந்து பார்த்தாவா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அடுத்த மே மாதம் கூப்பிட்டாருன்னா சிம்பு மாதிரி அந்த கொள்கையை மாற்றி ஏதாவது பிரச்சாரத்துக்காவது போகிறதுக்கு ஐடியா இருக்கா? சரி, அரசியலை பொறுத்த வரைக்கும் சார் யார் கூப்பிட்டாலும் யார் இது பண்ணாலுமே ஒரு விஷயம் தான் நான் வந்து தெளிவாக சொல்கிறது என்னன்னா, நீங்கள் உழைச்சா உங்களுக்கு சாப்பாடு, நான் உழைச்சா எனக்கு சாப்பாடு, இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. பட் நட்பு ரீதியாக சில விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நான் சிம்பு சார் எஸ்டிஆரில் என்ன கூப்பிட்டாலும் இப்போ அவர் வந்து சந்தானத்துக்கு கம்ஃபர்டபுளாக என்ன காமெடி பண்ண முடியும், அவருக்கு என்ன செய்ய முடியும் கேரக்டரா அப்படின்ற அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காரு. அதையே பழசு அதையே பண்ணணும் அப்படின்னு அவர் என்ன ஃபோர்ஸ் பண்ணல, இல்லை அந்த மாதிரி ஒன்று சொல்லலை. அது மாதிரி உதய் சார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே, இதை நான் பண்ண முடியும், நான் வந்து சொல்ல முடியும், இதெல்லாம் எனக்கு ஓகேன்னா நான் நிச்சயமாக போய் பண்ணுவேன். சார் சொன்னா சார் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடித்த படம், சூரி நடித்த படம், யோகி பாபு நடித்த படம் உங்களுக்குள்ளாரே ஒரு போட்டி வந்துடுச்சு. அது எப்படி பார்க்க? ஏன் மற்ற இன்னொருத்தர் விட்டுட்டீங்களே, டாம் க்ரூஸ், மிஷன் இம்பாசிபிள் அவரையும் சேர்த்துக்குங்க. ஏன் ஹாலிவுட்ல விட்டுட்டீங்க? அப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன் அந்த ஹீரோ பேர் என்ன, ஹீரோயின் பேர் என்ன, பேர் தெரியல, அவங்கள சேர்த்துங்க. 5 பேர் ஸோ அதனால எல்லாரையும் சேர்த்துங்க. மொத்தமாக எல்லாரும் காம்படிஷன்னால எத்தனை படம் வந்தாலும் ஓடும் சார், நல்லா இருந்துச்சுன்னா. சார் ஆரியா சார் நீங்கள் இதில் ப்ரொடியூசராக மட்டும் ரோல் பண்ணுறீங்களா, இல்லை ஏதாவது ஒரு சின்ன கேமியோ ரோல்? இல்லை சார் ஒன்லி ப்ரொடியூசர் ரோல் மட்டும்தான். ஆனால் சந்தானே என்னதான் படம் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் ரிவ்யூவர் வந்துட்டு முதல் நாளே கிளியும் கிழிச்சு தொங்க விடுவாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டா எடுக்கிறோம் எல்லாருமே. ஸோ ஏதாவது மிஸ்டேக் வரும். இல்லை அதை பார்க்கறத விட உங்க 2 பேரும் தான் நான் பார்க்குறேன். மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இந்த அன்னிக்கேள்வி போய் இந்த அன்னிக்கேள்வி 2 பேர் பண்ணுறத நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி அப்படிலாம் கிடையாது, நல்ல படம் வந்தால் நல்லது நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்போ இவர் ப்ளூ சட்டை மாறனே பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் அவர் கழுவி ஊற்றுறது இல்லை, நல்ல படத்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாரு அவர். இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரிவ்யூஸ் வந்து நல்லா இருக்குதுன்னா படத்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இது நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். தப்பு இருந்துச்சுன்னா நாங்கள் பார்த்துட்டு இது தப்பாக இருந்தால் உண்மையிலேயே நாங்கள் திருத்திக்க பார்ப்போம். தப்பு இல்லைன்னா அவர் சரி விரா அவர் எதோ சொல்கிறான்னு சொல்லிட்டு போவோம், அவ்வளோதான். அது எப்படி யோசிச்சு பார்த்தீங்க? கஸ்தூரி அம்மாவா செட்டில் நீங்கள் அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க ஃபீலிங் எப்படி இருந்தது? கஸ்தூரி மேடம் சார் கேட்க சொன்னாரா? நான் கேட்டால் வந்து ஏதாவது சொல்கிறாங்க, நீ கேளு. இல்லை அதான் நீங்கள் இது படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா வந்துட்டு அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்கள வந்து அம்மாவை கூப்பிட்டு அவங்கள வந்து பண்ண வைக்கணுன்றது எங்களுடைய வந்துட்டு மோட்டிவேஷனே கிடையாது. ஏன்னா இப்போ எனக்கு ஒரு அம்மானா அவங்களுக்கு ஒரு ஏஜ் குரூப் இருக்குது, அதை கூப்பிட்டு தான் பண்ணுவோம். பட் இது ஒரு ரீசன் இருக்குது கதையில் அப்படின்றது தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால தான் அவங்க அதை பண்ணாங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கஸ்தூரி மேடமோட ஃபேனாக தான் இருப்பீங்க. அதனால் வந்துட்டு நிச்சயமாக அவங்கள 2 தடவை பார்ப்பீங்க. டேரக்டர் சார் அது மாதிரி எனக்கு சொன்னாங்க சார், அந்த ஆடியோ ரிலீஸில் பேசுகிறப்போ அவருக்கு புக் காமெடி இருக்குது, முட்டராஜனுக்கு எலி காமெடி இருக்குது, சந்தானம் சாருக்கு நல்லா காமெடி இருக்குது படத்தில். சந்தானம் சார் தான் இந்த காமெடியோட ஃப்ளோவையே டேக் ஓவர் பண்ணுறவர். டோட்டலாக உங்களுக்கு ஓப்பனிங் படம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த படத்தில் தான் சொன்னேன், ஓஜி சாண்டா ரிட்டர்ன்ஸ்ன்ற மாதிரி. ஏன்னா ஓவரால் இந்த படத்தையே கேரி ஓவர் பண்ணுறது சந்தானம் சார் தான். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லேருந்து அவரோட லுக்கு, அவரோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போது ஆடியன்ஸ்க்கும் சரி, எனக்கு அதான் எப்பயுமே சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தா காட்டுப்பூச்சி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுவேன். ஸோ அதை பிரேக் பண்ணுவோம் இந்த கிசா 47. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. சந்தானம் சார், இந்த டிடி பிரச்சனை உங்களை விட்டு போகவே மாட்டுது. இந்த டிடி பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? ஏன்னா உங்களுக்குள்ளேயே தான் நடந்துட்டு இருக்குன்னு ஒரு வார் போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இல்லை அது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது இப்போ பல பிரச்சனைகள் வரும். இப்போ அண்ணன் கேட்டாங்க தெரியுங்களா, சாங்கை பற்றி, டிடியை பற்றி வரும், அதை பற்றி வரும், போஸ்டரை பற்றி வரும். இது வந்து யூஸ்வலாக சினிமா நம்ம பண்ணும்போது எல்லாமே வரும். பட் ஒன்றே ஒன்று தான், எதுவுமே சட்ட ரீதியாக கோர்ட் மூலமாக ஒரு விஷயம் ஆனால் மட்டும்தான் அது பிரச்சனை. இல்லைன்னா மற்றெல்லாம் சும்மா வாய்ப்பேச்சு. இப்போ நீங்கள் கூட 10 வார்த்தை கேட்கலாம். இல்லை நீங்களும் பிளாக் டிஷர்ட், நானும் பிளாக் டிஷர்ட், எது என்ன மாதிரி போட்டுன்னு கூட கேட்கலாம்.
பார்த்தீங்களா? கைட்டிட்டு வெறும் உடம்போட போக முடியும் நீங்கள் வீட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அது. சட்ட ரீதியாக என்னவோ அதுக்கு பதில் தான் ஆன்சர் சொல்ல முடியும்.